மண்ணை தொட்ட கைகள், மரபை தொட்ட மனங்கள், குழந்தைகளின் சிரிப்பில் மீண்டும் எழுகிறது நம் பாரம்பரியத்தின் அழியாத அழகு. பாலவனத்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி குழந்தைகளின் உற்சாகத்தில் உயிர் பெறும் பாரம்பரிய விளையாட்டுகள் மறந்து போன விளையாட்டுகள் அல்ல, இவை தமிழர் வாழ்வியலின் உயிரோட்டம். சுழல்வது பம்பரம் மட்டுமல்ல, குழந்தை பருவத்தின் சிரிப்பும். சுழலும் ஒவ்வொரு தருணத்திலும் பழைய நாட்களின் ஒலி மீண்டும் கேட்கிறது. கையில் சுழலும் தாயக்கட்டை, அடுத்த நொடியை ஆவலுடன் எதிர்நோக்கும் கண்கள், அதுவே குழந்தை பருவத்தின் உண்மையான மகிழ்ச்சி. எண்ணிக்கை விழும் ஒவ்வொரு தருணமும் உற்சாகம் புதிதாய் பிறக்கிறது. சிறு குழிகளில் விதைக்கப்படும் முத்துக்கள் போல எண்ணங்களையும் அழகாக வளர்க்கும் பல்லாங்குழி. எண்ணிக்கையை கற்றுத்தந்தது பாடப்புத்தகம் மட்டுமல்ல, பல்லாங்குழியும் ஒரு ஆசிரியரே. தட்டாங்கல், கையில் பறக்கும் சிறு கற்களில் வேகமும் கவனமும் ஒன்றாக இணைகின்றன. இந்த சிறு கைகளின் அசைவுகள் ஒரு பண்பாட்டின் தொடர்ச்சியை எழுதுகின்றன. நொண்டியடித்தல் ஒரு காலில் நகரும் விளையாட்டு மட்டுமல்ல, ஒவ்வொரு அடியிலும் கவனமும் உறுதியும் மகிழ்ச்சியும் இணையும் நம் பாரம்பரியத்தின் சொத்து. ஒரு காலை நம்பி சமநிலையை தாங்கும் சிறு உடல்கள், விளையாட்டில் கூட மன உறுதியை கற்றுக்கொள்ளும் மனங்கள். கோலிக்குண்டு சிறு வட்டத்தின் உள்ளே துல்லியத்தையும் பொறுமையையும் கற்றுத்தந்த பாரம்பரியத்தின் அழகான விளையாட்டு. சிறு குறியில் கூட பெரிய கவனம் மறைந்திருக்கிறது. வட்டத்தின் எல்லைக்குள் சிரிப்புகள் ஓடிக்கொண்டிருக்க, ஒரு காலின் துள்ளலில் உற்சாகம் பரவ, சிரிப்பை மொழியாக கொண்ட சிறு மனங்கள் மறந்து போன மரபுகளை மீண்டும் எழுப்புகின்றன. மண்ணோடு தொடங்கிய தொன்மை விளையாட்டுகள், மனங்களோடு தொடரும் பாரம்பரிய மரபுகள். ஒவ்வொரு விளையாட்டும் ஒரு புதிய கதையை சொல்கிறது. ஒவ்வொரு சிரிப்பும் ஒரு மரபை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. குழந்தைகள் சிரிக்கும் வரை பாரம்பரியம் உயிரோடு இருக்கும். பாரம்பரியம் வாழ்ந்திருக்கும் வரை குழந்தைகளின் சிரிப்பு நிலைத்திருக்கும். பழமையை பேணி புதிய தலைமுறைக்கு வழிகாட்டும் கல்விக்கூடம் அரசு மேல்நிலைப்பள்ளி பாலவனத்தம். நன்றி.